ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லினக்ஸில் இருக்க எசென்ஷியல் கமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லினக்ஸில் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான். இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ப்ரெசன்டேஷன் மூலிமா நீங்கள் ஹைலைட்டாக இருக்கிற கீ அட்வென்ச்சர்ஸ் அண்ட் அட்ரஸ் ப்ரோட்டோகால் சேலஞ்சஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஓகே, எல்எஸ்னால் என்னென்னா லிஸ்ட் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸில் இருக்கிறதுல என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணணும். சீடிங்கிறது எதுக்குன்னா சேஞ்ச் அ டைரக்டரி. ஒரு டைரக்டரியிலேருந்து இன்னொரு டைரக்டரி போகிறதுக்காக சிடி அப்படிங்கிற கமாண்ட் லைனை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிடபிள்யூடி அப்படின்னா கரண்ட் டைரக்டரியை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. பிகாஸ் அதிகமாக ஐடி செக்டார்ஸில் யூஸ் பண்ணுறதே லினக்ஸ் தான். நிறையா ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நிறையா டைரக்டரிஸ் ஓப்பனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமல் போயிடும். அதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் கரண்ட் டைரக்டரிஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரியை ஓப்பன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக எம்கேடிஐஆர் அப்படிங்கிறது நியூவாக ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி இருக்கிற டைரக்டரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டெலிட்டு எம்டி டைரக்டரியாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறதையும் டெலிட் பண்ணணும்னா ஆர்எம்டிஐஆர் அப்படிங்கிற கமாண்ட் லைனை யூஸ் பண்ணணும். ஃபைல் டைரக்டரி அண்ட் மேனிப்புலேஷன். இதில் டச் அப்படிங்கிறது எதுக்குன்னா கிரியேட் எம்டி ஃபைல். எம்டி ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு டச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. காப்பி ஃபைல், ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறதுக்கோ அதோட டைரக்டரியை காப்பி பண்ணுறதுக்கோ சிபி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபைலுக்கோ இல்லை ஒரு டைரக்டரிக்கோ ரீநேம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்வி அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஒரு டைரக்டரியை டெலிட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபைலை டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஆர்எம் அப்படிங்கிற கமாண்ட் லைனை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் என்ன இருக்குன்னா வியூவிங் அண்ட் மேனேஜிங் கண்டென்ட்ஸ். ஒரு இதை பார்க்குறதும் அதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மேனேஜ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். கேட் அப்படிங்கிறது எதுக்குன்னா டிஸ்பிளே ஃபைல் கண்டென்ட்ஸ். என்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கேடுங்கிற ஒரு கமாண்ட் மூலிமா பார்க்கலாம். சிஹெச் மோட் அப்படிங்கிறது ஃபைலோட பெர்மிஷன்ஸை சேவ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிறத சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஜிஆர்இபி அப்படிங்கிறது பேட்டர்ன் ஆஃப் ஃபைல்ஸை சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எக்கோ அப்படின்னா பிரிண்ட் டெக்ஸ்ட் டு டெர்மினல். இப்போது நீங்கள் பைத்தான் ஆர் சம் அதர் சி++லாம் என்ன லாங்குவேஜ்லலாம் யூஸ் பண்ணுவீங்க, பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு லைனை யூஸ் பண்ணுவீங்க. அந்த பிரிண்ட்னா என்ன, உள்ளே இருக்கிற என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ, என்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். இதில் எக்கோனா நீங்கள் அப்படி ஆர்டினரியாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எக்கோ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஷயம் கொடுக்குறது திருப்பி நம்மக்கிட்டே வரும் இல்லையா, அதுதானே எக்கோ. ஸோ அதே மாதிரி தான் இங்கே லினக்ஸில் எக்கோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எம்ஏஎன் அப்படிங்கிறதுக்கு கமாண்ட் மேனுவலாக டிஸ்பிளே ஆகிறதுக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கமாண்ட் தெரில அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பீங்க. இப்போ உங்கள் நியர்பை யாருக்குமே லினக்ஸ்னால் என்னென்னு தெரியல, உங்களுக்கு மட்டும்தான் லினக்ஸோட ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா ஹெல்ப் கேட்கலாம். லினக்ஸ்லேயே ஹெல்ப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஹெல்ப் ஃபங்க்ஷன் மூலிமா நீங்கள் ஹெல்ப் கேட்குறனால உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை ஈஸியாக கம்ப்யூட்டரில் இருக்க லினக்ஸில் பில்டுனாக இருக்கிறதே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். நெக்ஸ்ட் என்னென்னா ஒய் யூஸ் லினக்ஸ் கமாண்ட்ஸ். லினக்ஸ் கமாண்ட்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தோணும். இது ஏன்னா எஃபிஷியன்ஸ் தேவை. ஃபாஸ்டராக ஒரு டாஸ்க்கை முடிக்கணும் ஜியூஐயை யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கமாண்ட்ஸ் தான் வேணும். நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுக்குறனால கம்ப்யூட்டர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் அது ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆஃப் டாஸ்க் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறது மூலிமா அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதில் ஆட்டோமேட் ரிப்பீட்டேஷன் டாஸ்க் இருக்குது. எப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாஸ்க் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பியாண்ட் த டெஸ்க்டாப் அப்படிங்கும்பொழுது ரிமோட் ஆக்சஸும் ரிசோர்ஸ் லைட் அப்படிங்கிற 2 விஷயம் யூஸ் பண்ணுறாங்க. ரிசோர்ஸ் லைட் எதுக்குன்னா லோபெக் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ரிமோட் ஆக்சஸ் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா சிஸ்டமை மேனேஜ் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மேஜராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க லினக்ஸில். இதெல்லாம் கற்றுக்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. சின்டாக்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா லினக்ஸோட கமாண்ட்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எரர் வரும் பொழுது அதை சும்மா அப்படியே விட்டுட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டுட்டு போடுறத விட அந்த கமாண்ட்ஸில் என்ன எரர் இருக்குது, எதனால டேட்டா லாஸ் ஆகுது, இன்கரெக்ட் டேட்டாஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு ரிஸ்க் ஆஃப் எரர்ஸை புரிஞ்சுக்க பாருங்கள். லேக்ஸ் ஆஃப்
விஷுவல் கைடன்ஸ் ஆஃப் யூஎஸ்ஐ அப்படிங்கும் பொழுது, நீங்கள் வந்துட்டு ஜியூஐயை வந்துட்டு சும்மா ஒரு விஷயமா இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஓஎஸ்ஸா மட்டும் பார்க்காம, நீங்கள் எப்படி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவீங்களோ, அந்த அளவுக்கு அத கம்யூனிகேட் பண்ண பாருங்க. அப்பன்னா மட்டும் தான் உங்களால வந்துட்டு கனெக்ட் ஆக முடியும். ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களால சீக்கிரமா அத பண்ண முடியும். உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும்ல, இவங்க என்னடா கமாண்ட் லைன், GUI அப்படின்னு என்னமோ சொல்ட்டே இருக்காங்க. திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா இந்த வீடியோஸ்ல இது மட்டும் தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கமாண்ட் லைன் அப்படிங்கிறது என்னன்னா, பேரலலா ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்றதுக்காகவும், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மூலியமா அத வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். யூசர்ஸ் எல்லாருமே என்விரான்மென்டலா அத எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா அப்படிங்கும்போது அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எல்லாத்துக்குமே. இப்போ நீங்க முன்னாடி பார்த்தோமே சிடி, எக்கோ, அ ஆழம் அந்த மாதிரி எம்வி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆகும். நீங்க லினக்ஸ் ஸ்டார்ட்டிங்ல கத்துக்கிறது மட்டும் தான் கஷ்டமே தவிர, கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கமாண்ட் லைன் இருக்கிறனாலயே லினக்ஸா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. GUI எப்படின்னா, ப்ரொவைடிங் எ விஷுவல் கேஸஸ் அண்ட் ஈஸி டூ யூஸ். யூசர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணலாம். இப்ப கமாண்ட் லைன்ல நீங்க என்ன பண்ணீங்க, சிடி, எம்வி இந்த மாரிலாம் போட்டுட்டு இருந்தோம்ல, இதுல அதெல்லாம் போட தேவையில்ல. உங்களோட ஐடியாலஜி மூலியமா நீங்க பிகினராவே இருந்தாலுமே, ஒரு விஷயத்த நீங்களாவே ஒரு டாஸ்க்க வந்து வேற ஆங்கிள்ல வந்துட்டு கிளியர் பண்ணலாம். இல்ல பிரெடிக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஈ ஈஸியா உங்களால GUIய வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பிராக்டிஸ் ஃபார் கமாண்ட் லைன். ஸ்டார்ட் ஸ்மால். சின்ன சின்னதா கத்துக்கோங்களேன். ஒரு விஷயத்த ரொம்ப பெருசு அப்படின்னு நெனச்சு கத்துக்கிறத விட, ஈஸியா இப்போ எம்வின்னா என்ன? மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? எம்வி அப்படின்னு எழுதுவோம். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒண்ணு கத்துக்கிட்டீங்கனாலே, ஈஸியா இத வந்து கத்துக்க முடியும். மேன் பேஜஸா இருக்கணும் அப்படின்னா, ஒரு கமாண்ட்ட நீங்களா போட்டு பாருங்க மேனுவலா. நான் இப்ப சொல்லி தந்தது எல்லாத்தையுமே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது மட்டும் தான் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஒரு தியரிய நீங்க புரிஞ்சு படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு மெமரி ஆகும். அந்த மாதிரி தான். பேக்கப் டேட்டா எப்பயுமே பேக்கப்ல ஒரு ஃபைல் வச்சுக்கோங்க. ஒரு ரிஸ்க்கான ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ ஒரு ஃபைலே காணாம போயிடுச்சு, இல்ல ஒரு டைரக்டரி நீங்க தப்பா போட்டுட்டீங்க, ஒரு லெட்டர் மாறிடுச்சு, இல்ல டைரக்டரி மறந்துட்டீங்க அப்படின்னா, பேக்கப்ல ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா, நீங்க ஈஸியா அத யூஸ் பண்ணலாம். பிராக்டிஸ் ரெகுலர்லி. ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்ஸியா பண்ணும்பொழுது மட்டும் தான் உங்களால சக்சஸ் ஆக முடியும். சும்மா இன்னைக்கு பண்ணேன், நாளைக்கு வேண்டாம், நாளான்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களால முடியாது. அவ்வளோதான் இது. எம்ப்ரேஸ் த பவர் ஆஃப் லினக்ஸ் அப்படின்னா, இதில கமாண்ட் லைன்ஸ் வந்து ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. இதோட அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கு. அது போக ஃப்ளெக்சிபிள், ஆட்டோமேட்டிக்கா டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பவர்ஃபுல்லா எல்லாத்துக்குமே லினக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அது ரொம்ப செக்யூரிட்டைஸ்டா இருக்கும். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. வீடியோ பார்த்தா புரிஞ்சிரும். ஓகே. எல்லாம் எக்ஸாம்லாம் படிச்சிருவீங்க. எல்லாமே ஓகே. பட் ஒன்ஸ் ஆச்சு இத தியரிட்டிக்கலா யூஸ் பண்ணி பாருங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அப்பனா மட்டும் தான் உங்களால முடியும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட். உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியர் பண்றேன்.